Welcome back students. இப்போ நம்ம வந்து second question பார்க்க போறோம். CAT 22 slot 1லயே. Question looks very big, but கொஞ்சம் understand பண்ணிட்டோம்னா it's very simple. Let A be the largest positive integer that divides all the numbers of the form 3 power k plus 4 power k plus 5 power k. B be the largest positive integer that divides all the numbers of the form கொடுத்திருக்காங்க. I mean 4 power k plus 3 into 4 power k plus 4 power k plus 2, where k is any positive integer. K is any positive integer. So any positive integer keyword. அப்போ k has to start with what? 1, 2, etc. K cannot be a 0 because 0 is not a positive and it cannot be negative also. Again, largest positive integer. இதுதான் நம்ம first இதில் பார்க்க போறோம், right? Now let us take A. 3 power k plus 4 power k plus 5 power k. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து k வேல்யூ first 1 எடுப்போம். k வேல்யூ 1 எடுத்தோம்னா 3 power 1 plus 4 power 1 plus 5 power 1. அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்? 3 plus 4 plus 5. 3 plus 4 7 plus 5 is 12. பேசிக்கலி இது ஒரு ஈவன் நம்பராக தாங்க வரும் நம்மளுக்கு. ஏன் ஈவன் நம்பர்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோன்னா 3 is an even number, 5 is an even number. Sorry, 3 is an odd number, 5 is an odd number. அப்போ odd number plus odd number is always even, even plus even is always even again. அப்போ நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து it's always going to be an even number. இப்போ நான் k வந்து 2ன்னு சொல்லி எடுத்தேன்னா this becomes 3 square, 4 square, 5 square. 3 square is 9, 16 and a 25. This gets me to a 50, right? 3ன்னு எடுத்து பார்ப்போம். So one last thing before we stop. 3 cube, 4 cube, 5 cube. This gets me 27, 64, 125. இந்த ரெண்டு ஆட் பண்ணா 152. 152 plus 64 is 216. Now இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே டிவைட் பண்ற லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர். இந்த லார்ஜஸ்ட் அப்படின்றது தான் வந்து HCFன்னு சொல்லுவோம். லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ இந்த மூணு வேல்யூக்கும் சேர்த்து நான் வந்து இப்போ HCF எடுத்தேன்னா 2ன்னு வரும். ஸோ மை A வேல்யூ வில் பி ஈக்குவேட்டட் டு வாட்? 2. இவ்வளோதாங்க. ஏன்னா லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் தட் டிவைட்ஸ் ஆல் த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம். எனக்கு கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பர்னு தெரியும். இங்கே 12 இருக்குது, இங்கே 50 இருக்குது, இங்கே 216 இருக்குது. இந்த ரெண்டுக்கு HCF எடுத்ததுனால எனக்கு 2 தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எதை எடுத்து பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 2 தாண்ட போகிறது இல்லை. ஏன்னா 6 வரலாம், 4 வரலாம், 8 வரலாம், 16 வரலாம், வாட் எவர் இட் இஸ், மை HCF will not change from 2. இஸ் தட் கிளியர்? இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ என்னோட A வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு? 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து சேம் இப்போ வந்து நம்ம B கண்டுபிடிப்போம். B is the largest positive integer that divides all the numbers of the form. This is what is given, right? இப்போ B ன்னு சொல்லி எடுத்தோம்னா 4 power k plus 3 times of 4 power k plus 4 power k plus 2. கரெக்டுங்களா? இதுதான் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ let us say k is 1. So what I'll have 4 power 1 3 times of 4 power 1 plus 4 power 3 plus 4 power 3. Now what I will have is basically 4 power 1 common எடுத்துருங்க. 1 plus 3 plus 4 square. 1 plus 3 plus 4 square. So now this will become 4 times of 20, which I can just write it as what? 18 வந்துடும். அதே மாதிரி if I take k as 2, இந்த இடத்துல வந்து எனக்கு வரக்கூடியது உள்ளே வர்றது எனக்கு மாறாதுங்களா? பிகாஸ் இப்போ நான் வந்து இதை காமன் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். ஐ கேன் டேக் 4 power k. ஸோ திஸ் வில் பிகம் 1 plus 3 plus k எடுத்தாச்சு. திஸ் வில் ஜஸ்ட் பி அ 4 square. ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ 20. ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ 20 தான் எனக்கு. இங்கே வர்றது வந்து இட் வில் பி டிபெண்ட் ஆன் மை k வேல்யூ. கரெக்டுங்களா? ஸோ நவ் இஃப் மை k is 2, what I will have 4 square of 20.
which will get me to 16 times of 20. அப்போ இங்கே எனக்கு என்ன வரும் 320. இதே தான் அடுத்ததுக்கும் வரும். If I take k as 3, this will become 4 cube of 20, that is 64 times of 20. That should get me. So ஒரு ஸ்டெப்லேயே எனக்கு வந்து it will be getting multiplied by 4. அவ்வளோதாங்க லாஜிக். So 80 times of 4 is 320, 320 times of 4 is 1280. இப்போ என்னோட HCF என்னவா இருக்கும் இது எல்லாத்துக்கும்? ஏன்னா அதே தான் லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்காங்க. My HCF is going to be a 80. So my B value will be an 80. கரெக்டுங்களா? My B value is an 80. இதுக்கு முன்னத்த இதில் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? A values 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. Now I have calculated B value is 80. Now what is my final question? Then A plus B equals. Then A plus B equals. So my A plus B will be 2 plus 80. That gets me an 82. So my A plus B will be basically 2 plus 80, that is equated to an 82. So this is how the logic works. All the best.